இந்த படிக்கிற வயசில் படிக்காமல் லவ்னு சுற்றுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. படிப்பே வரல, நான் வந்து வேலைக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடு மேலே பில்லுன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து இரும்பு உடைய பர்ருன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது எம்எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு அந்த மாதிரி மெட்டீரியலுடைய பர். அதாவது லேத்தில் வந்து இது டர்ன் பண்ணுவாங்க. அப்படி டர்ன் பண்ணும்போது அதுலேருந்து வர பர்ரு கால்லாம் ஏற்றுனா இன்ஸ்பெக்ஷன் ஆச்சுன்னா வருஷ கணக்கு ரெடி ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறது இதுதான். இதை வந்து ஸ்க்ராப்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டீரியலுடைய வேஸ்டேஜ். அதை வந்து மேலே எப்படி கட்டி மேலே ஏற்றுறாங்க பாருங்கள். உடம்பெல்லாம் குத்தி அப்படியே ப்ளட்டாக வரும். ரொம்ப கொடூரமான வேலை. க்ளவுஸ் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, ஷூ போட்டிருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஃபேஸில் நம்மலாம் தூக்கும் போது மேலெல்லாம் கிழிக்கும், குத்தும், ஷர்ட்லாம் கிழிஞ்சு அப்படியே உள்ளே ஏறும். அவ்வளோ வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு ஒர்க்கு தான் இது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேலை செய்ய முடியாது இல்லையா. ஸோ அதனால் படிங்க, தயவுசெய்து படிக்கிற வயசில் படிங்க, படித்து டெவலப் ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ படிப்பு தான் வந்து 10 தலைமுறையின் வறுமையை வந்து போக்கக்கூடியது, படிப்பு மட்டும்தான். ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஸ்டடியில் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா படிங்க. லவ் பண்ணி உங்கள் லைஃப்பை கெடுத்துக்காதீங்க. டீனேஜ் வயசில் வந்து லவ் பண்ணுறது, அந்த ஏஜில் வந்து லவ் பண்ணி இழுத்துன்னு ஓடுறது, அது மிகப்பெரிய ஒரு லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியாக அமையும், ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைஃபே பாதிக்கும். வேறு ஆளுக்கிட்ட சொல்லிடுறேன், நான் சொல்லுவேன். 2 வாங்கி வச்சுருக்குறேன். ஆடு ஒர்க்கு தான் ஃபுல்லாக கை காலெலாம் கிழிக்கும். சரியான ஹார்ட் ஒர்க்கு. இந்த ஒர்க்கெல்லாம் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து நாம் வந்து முன்னேறலான்னு தான் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நாங்கள் போடுறோங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கால் ஏறி இன்ஸ்பெக்ஷன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட மாத கணக்கு கூட ரெடி ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், அவ்வளோ ரிஸ்க்கு தான். சாதாரணமாக நினச்சி வேலை செய்கிறதுனா அதுதான் படிங்கடா அப்படின்னா கேட்குறீங்களா? गाड़ी पड़ो जाता हूँ। उतार के छोड़ दीजिए, काम देते जाइए, निकल जाना। चलिए टाइम हो रहा बहुत। टाइम हो गया, आएगा नहीं आएगा।
ஒர்க்கிலே ஒர்க்கு சாணி ஓடுற ஒர்க்கு இதுதான். ஆமாம், சாணி போட்டுருவோம். அந்தளவுக்கு வந்து ஹெவியான ஒர்க்கு. அதனால் படித்து கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற பழகுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் சாணி வாடுற அளவுக்கு வேலை. சாணி போடுற அளவுக்கு வேலை இருக்குது, பார்த்துக்காங்க. பார்த்துட்டு நல்லா படிங்க. படிச்சுட்டு நல்லா வாழ்க்கையில் முன்னேறத பிளான் பண்ணுங்கள். அதுதான் சொன்னால் எங்கே கேட்குறீங்க? இப்படியே ஆட்டம் போட்டுனே இருக்கிறீங்க. ஒரு 3 லவ் மசூரி மங்கானி